உக்ரைனோட FP-1 ரக FP-2 ரக ட்ரோன்கள் இது அதிகப்படியா ரஷ்யாக்குள்ள லாங் ரேஞ்சா பாத்தீங்கன்னா தொலை தூரத்துல போய் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கு. இந்த ட்ரோன்கள் பலதையும் அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா, அதுல சில ட்ரோன்கள்ல பாத்தீங்கன்னா மிசைல்கள் ஏவக்கூடிய காட்சிகள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் ஆயிட்டு இருந்தது. இப்ப இதோட சீரியஸ்னஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ட்ரோன், அந்த ட்ரோன்ல இருந்து கைடட் இல்லாத குண்டுகள், இப்போ ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல எல்லாம் சுட்டு வீழ்த்துறதுக்காக, அந்தந்த பகுதியை பாதுகாக்கிறதுக்காக, எண்ணெய் கிடங்குகளை பாதுகாக்கிறதுக்காக அதுல இருந்து ஒரு சில கிலோமீட்டருக்கு முன்னாடியே இது போல மொபைல் யூனிட் பாத்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. திடீர்னு டிப்ளாய் பண்ணி ட்ரோன்கள் வருதுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த பகுதியை பாதுகாக்கிறதுக்காக அங்கங்க ஆளுங்களை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. திடீர்னு டிப்ளாய் பண்ணி அந்த இடத்துல பண்ணா துப்பாக்கி மாதிரி வச்சு சுட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனால ட்ரோன்கள் பாத்தீங்கன்னா இலக்கடையாம சுட்டு வீழ்த்தப்படும். இது அதிகப்படியா கை கொடுக்குது. உக்ரைனும் இதுதான் ஹேண்டில் பண்றாங்க, ரஷ்யாவும் இதுதான் ஹேண்டில் பண்றாங்க. இது போல இருக்கிறதுனால அந்த ட்ரோன் ஆபரேட்டர் என்ன பண்றாருன்னா, இது சுட்டு வீழ்த்த போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இதுல குண்டுகளை போடும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஷார்ட் ரேஞ்ச் அந்த டிஃபெண்ட் பண்றதுக்காக இருப்பாங்களே மொபைல் குரூப், அவங்க மேல தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இது போல ட்ரோன்கள் அப்படி தாக்குதல் பண்றதுனால பின்னாடி வரக்கூடிய ட்ரோன்கள் பண்ண இலக்குகளை போய் அடையும். நம்ம ரஷ்யாவும் இது போல செய்யறாங்க அப்படிங்கிறது பாக்குறோம். இது என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கண்ணி வெடிகள் போடுறது. இப்ப இந்த ட்ரோன் பாத்தீங்கன்னா ஒரு குண்டை போடுது, இது கண்ணி வெடிகளை போடும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வெடிகுண்டுகளை போட்டு போயிடும், டைம் பாம்ஸ் போட்டு போயிடும். ஆளுங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த டிடெக்ஷன் சிஸ்டம், தெர்மல் டிடெக்ஷன் சிஸ்டம்லாம் பார்த்துருப்போம் நம்ம சேனல்ல. ஹீட் சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா மனிதர்களோட ஹீட்டை உணர்ந்துச்சு அப்படின்னா அந்த குண்டுகள் வெடிக்கும். அது வரைக்கும் வெடிக்காது. ரிமோட் பொம்மையாட்ட கார் மாதிரி, ரூபாயின் தாள்கள் கீழே இருக்கிற மாதிரி, இது போலலாம் பாத்தீங்கன்னா குண்டுகள், கண்ணி வெடிகள் இதெல்லாம் போட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற போல விஷயங்கள். சாக்லேட்டு இது போலலாம் பண்ண போட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதுல இன்னும் மேல எல்லாம் என்ன இருக்குன்னா பிரெட் இருக்கும். பிரெட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும். பிரெட்டு, உணவுப் பொருள், ஜாமு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மெல்லிசா மேல இருக்கிற லேயரை கட் பண்ணா உள்ள குண்டு இருக்கும். இப்போ ரஷ்ய வீரர்களே இருக்கிறாங்க, உக்ரைனோட வீரர்களை ஸ்ட்ராங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் அவங்க எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தாங்கன்னா ஏதாவது பிச்சான வெடிச்சு. இது போல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைல. இது அப்படியே இந்த சிவிலியன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருமா அப்படின்ற கேள்விகள். இதுக்கு முன்னாடி FPV ட்ரோன்கள் இது போல குண்டுகள் அங்க போய் போட்டு இது போல வீடியோ பதிவுகள்லாம் பார்ப்போம். இப்ப இது மக்கள் வாழும் பகுதியில தொலை தூரத்துல 1000 கிலோமீட்டர், 1500 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் இது போல குண்டுகள் போடுது அப்படின்னா பெரும் சேதம். இது நம்ம சேனல்ல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்போம். உக்ரைன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கை ரேஞ்சர் ரக லைட் ஏர்கிராஃப்ட் ரக விமானம், அது ஆதி காலத்து விமானங்கள். ஸோ அதை பாத்தீங்கன்னா ட்ரோனா மாடிஃபை பண்ணி அதுல இருந்து கைடட் குண்டுகளை போடுறதுக்கு பாக்குறாங்க, அன்கைடட் குண்டுகளை போடுறதுக்கு பாக்குறாங்கன்னு சொல்லி. இப்போ அதை இந்த FP-2 ரக ட்ரோன்கள் வச்சே செய்யறாங்க. அப்படிங்கும் போது காமிகாசி ட்ரோனாவும் பயன்படுத்தும். அட் த சேம் டைம் அதை டவுன் பண்ணும்போது இந்த இதுல இருந்து மிசைல்கள் லான்ச் பண்றாங்கன்னா சேதங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். உயிர் சேதங்கள் அதிகரிக்கும். மக்கள் வாழும் பகுதியில இது நடக்கும்போது சிவிலியன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பாதிப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற செய்திகள் வந்துருக்கு. இருதரப்புலையும் இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ரஷ்யா மேல உக்ரைன் இப்ப இது போல ட்ரோன் பிரயோகம் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க, அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. அதுக்கான அந்த வீடியோ பார்த்துருப்போம். அங்க இருக்கக்கூடிய மொபைல் யூனிட் அதை சுடலான்னு நினைக்கும் போது அந்த யூனிட் மேல பாத்தீங்கன்னா திடீர்னு குண்டை லான்ச் பண்ணி விட்டுச்சு உக்ரைனோட ட்ரோன்கள். ஸோ இது சிக்கல் தான். அதே போல ரஷ்யாவும் பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையில போயிட்டு இருக்காங்க. லான்செட் ரக ட்ரோன்கள் அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பாக்குறோம். ஒரு டெஸ்டிங் டம்மியாவே மாறிடுச்சு அப்படிங்கிறது போலாம் பாக்குறோம் உக்ரைனோட அந்த மிதக்கக்கூடிய ட்ரோன்கள்னு சொல்லிட்டு. ஸோ கருங்கடல்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ட்ரோன்களை தேடி தேடி வேட்டையாடுது லான்செட் ட்ரோன்கள். சில பகுதிகளில் தொடர்ச்சியா பேட்ராலே இருக்கு ரிகானிசான் ட்ரோன்கள். ஸோ அந்த ட்ரோன்கள் இது போல சிபிஐபி ட்ரோன்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா இமீடியட்டா அதை மார்க் பண்ணி லொகேஷனை லான்செட் கிட்ட அனுப்பிச்சதுன்னா லான்செட் அங்கிருந்து லான்ச் ஆகும் போது இந்த போல ட்ரோன்களை பண்ணா துல்லியமா தேடி தேடி தாக்கி அளிக்குது. ஏன்னா கடல் நார்மலாவே ஒரு சின்ன பகுதியாவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே, ஒரு ரிவர் எடுத்துக்கிட்டீங்கனாலே
எந்த பர்ட்டிகுலர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த படகு நின்னுகிட்டு இருக்கு, ஒரு கப்பல் நின்னுகிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிக்கல். இது ஒரு கேம் இருக்கும், சப்மரைன் கேம் மாதிரி. 2 சைடு வச்சு நம்பர் சொன்னோம்னா அந்த இடத்துல எடுத்து மார்க் பண்ணோம்னா கப்பல் இருக்கா அப்படிங்கிறது போல கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது போல நம்பர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். அது லேசுப்பட்ட விஷயமே கிடையாது. அதுவும் கருங்கடல் அப்படிங்கும்போது ரொம்ப பெருசு, வாஸ்டா இருக்கும். அதுல இந்த ஒரு தம்மா தூண்டு இருக்கிறத நம்ம போய் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கல். அத லான்சர் ட்ரோன்கள் துல்லியமா வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை டிடெக்ட் பண்ணி போய் அடிக்குது அப்படிங்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்ல. ஏஐ அதுல இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பண்ணா ப்ராப்பரா டிடெக்ட் பண்ணும். ஏன்னா கடல் இருக்கு, கடல்ல அதே போல ஒரு கலர்ல தான் இந்த ட்ரோன்கள் மிதந்துகிட்டு இருக்கு, ஆளும் இல்ல. இதை எக்ஸாக்டா துல்லியமா ஐடென்டிஃபை பண்றதே வந்து பாத்தீங்கன்னா பெரும் சவாலா இருக்கு. ஸோ ரஷ்யாவோட அந்த இன்ஜினியர்ஸ் ஏஐ ப்ராப்பரா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். எல்லாம் அதிகப்படியான விஷயங்கள் இதுல நடந்துகிட்டு இருக்கு, அப்கிரேடேஷன் நடந்துட்டு இருக்கு. இதுலயும் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இது அடுத்தடுத்த பயில பார்க்கலாம். பட் ஆனா இப்போ ரஷ்யாவும் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கருங்கடல்ல சிபேபி ட்ரோன்களை வச்சு தாக்குதல் பண்ணலாமான்னு பார்த்துருக்காங்க. பட் அதை முறியடிச்சிருக்காங்க. அது கூடவே ஜிரான் 4 ரக ட்ரோன்கள் ரஷ்யா அதிகப்படியா உக்ரைனுக்குள்ள ஏவிட்டு இருக்காங்க. கன்சிக்யூட்டிவா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஒடசா பகுதிகளில் தாக்குதல் பண்றாங்க. 3வது நாளா தொடர்ச்சியா மிக்கலேவ் ஒடசா பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒப்லாஸ், இது உக்ரைன் தான். இந்த பகுதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா தாக்குதல். 3 நாளா இங்க இருக்கக்கூடிய கார்கோ ஷிப் மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா. ஸோ ட்ரை கார்கோ ஷிப் மேல அட்டாக் பண்றதுனால, போர்ட் ஆஃப் மிக்கலேவ் அந்த பகுதியில வந்து பண்ண அட்டாக் பண்றதுனால இப்ப வரைக்கும் 4 கப்பல்கள் கிட்ட இழந்திருக்கலாம் உக்ரைன் அப்படிங்கிற சொல்றாங்க. தொடர்ச்சியா தாக்க அதிகப்படியான இழப்புகள் ஏற்படுது. இதுல இங்க மட்டும் இல்ல, தொடர்ச்சியா ஒடசால த்ரூ அவுட் த டே வந்து பாத்தீங்கன்னா வெடி சத்தங்கள் கேட்டதுன்னு தான் சொல்லப்பட்டு வருது. சைட்ல ஃபுல்லா இமேஜஸ் லோடா இருக்கும். ஸோ ஒடசால இருக்கக்கூடிய போர்ட்டு, அங்க இருக்கக்கூடிய கப்பல், இது பல பகுதிகளை வந்து பண்ண அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஆகுதுன்னா உக்ரைனோட ஏற்றுமதி, தானிய ஏற்றுமதிங்கிறது கணிசமா குறைஞ்சிருக்கு. தானிய ஏற்றுமதி பண்ணும்போது உக்ரைன் பண்றத வாங்குறதுக்கு நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க இப்போ உக்ரைன்ல இருந்து வாங்கணுமா அப்படின்ற கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா யூரோப் மற்றும் பல நாடுகள்ல இறக்குமதியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நாடுகள், உணவுக்காக ரொம்ப கணிசமான அளவுல இறக்குமதிக்காகவே நம்பி இருக்கோம் அப்படிங்கிறது போல நினைக்கக்கூடிய நாட்களுக்கு ஒரு பெரும் இடியா இருக்கு. ரஷ்யா இது போல பல பகுதிகளை அட்டாக் பண்ண, ஏன்னா ஒடசால்னா ஆல்ரெடி 3ல 1 பங்கு 2 பங்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அழிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது போல விஷயங்கள்லாம் வர்றதுனால தானியம் இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஏறும் அப்படிங்கிற சொல்றாங்க. இது யாருக்குமே நல்லது இல்ல. உணவுப் பொருள் விலை ஏறுது அப்படின்னா சிக்கல் தான். ஒரு நாள் அப்படிங்கும்போது பிரச்சனை தான் வரும். 2வது தனு போர்ட்டு இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாமா, ரொமேனியால பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுதுங்கிறது தெரியல. ரஷ்யா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க உக்ரைன்ல பல பகுதிகளில். அது மட்டும் இல்லாம இந்த மாசத்தோட தொடக்கத்துல உக்ரைனோட கேபிட்டலான விஷேலியா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் நடந்து கிளஸ்டர் மியூனிஷன்ஸ் எல்லாம் வெடிச்சது. டிப்ளிட்டர் யுரேனியம் பதுக்கி வச்சிருக்கக்கூடிய பகுதிகளில் வெடிச்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. 18 மீட்டர் அதோட சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் பில்டிங்ல டேமேஜ் ஆயிருக்கு. விஷைனே ஒப்லாஸ்ட் தீவுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பகுதி. இதுல 2ஆம் தர 3ஆம் தர வெடி விபத்துகள் நடந்ததுனால பல நபர்கள் இறந்திருக்காங்க, 29 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எக்ஸாக்டா சொல்லல. 600க்கும் மேற்பட்ட குடியிருக்கக்கூடிய மக்கள் வந்து பண்ண வேற பகுதியில வந்து பண்ணா குடியமர்த்தி இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. 13 ஹெக்டார் கிட்ட டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கு. இந்த டைம்ல தான் நாட்டோ உறுதுணையா இருந்திருக்கணும், அவங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்துருக்கணும். பட் அதில் தவறிட்டாங்க. உக்ரைனுக்கான இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது இப்ப மேற்கு நாடுகள் செய்ய தவறிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள். இது போல தொடர்ச்சியா பல பகுதிகளையும் வெடி விபத்துகள், கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அடிக்கிறதுனால இப்ப கரண்டா உக்ரைனோட மக்கள் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. அந்த ப்ரொடெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இத சரியான வழியில கையாளன்னா கண்டிப்பா இது ஒரு மெய்தான் மூமெண்டா மாறிடுமா அப்படின்ற கேள்விகள்.
ஜெலன்ஸ்கி அவர்களோட ஆட்சி கலைக்கப்படுமா அப்படிங்கிற அளவுக்கான அஹ், ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்தாலே தெரியுது எந்த இடத்துல ப்ரொட்டஸ்ட் நடந்து மக்கள் ஆஹ், பெட்ரோ பொரோஷெங்கோ அவர்களை வர வச்சாங்களோ இப்ப அது திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களை நீக்கிறதுக்கான ப்ரொட்டஸ்டா மாறிடுமான்ற கேள்வி. எல்லா விலைவாசி உயர்வு, துருஸ்கி அவர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய அந்த காண்டு, மொபைலைசேஷன் பண்ணக்கூடியதுல அவங்க காட்டக்கூடிய அந்த ஒடுக்குமுறை, அடக்குமுறை, இது எல்லாத்துக்கும் எதிர்த்து மக்கள் போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள். இதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணனா கண்டிப்பா பெரும் சேதம் உக்ரைனுக்கு ஏற்படும். இப்ப ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல என்ன முடிவு உக்ரைன் எடுக்கிறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தோம். ஸோ மக்கள் இப்ப வீதியில இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. வந்துச்சு ஏன்னா இப்பதான் 90 நாளைக்கு மார்ஷல் லாவ் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களோட ஆட்சி மாற்றத்துக்காக இந்த ப்ரொட்டஸ்ட் மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பா பெரும் சேதமா மாறிடும். ஏன்னா இத்தனை நாளா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க உக்ரைன் மேற்கு நாடுகள்லாம். இப்ப அது பெரும் சிக்கலா மாறும் அப்படிங்கிற மாற்றுகிறது. அடுத்தடுத்த பதிவுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற தகவலின் அடிப்படையில பார்க்க ஆரம்பிக்கலாம் செய்திகளை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு உங்க பிரச்சனை அப்படி ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.